ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் சேலஞ்சோட 23ஆம் நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எப்பயும் போல் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சிட்டு வாசல்லாம் தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனாக செய்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கொஞ்சம் வெந்நி தண்ணியும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாக்கிங் கிளம்பியாச்சு. மணி 6 ஆயிடுச்சுங்க. 6 மணிக்கெலாம் வாக்கிங் கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா குளுன்னு தாங்க இருக்குது. சரி வாங்க வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை காட்சிகள்லாம் அப்படியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வானம் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக அங்கங்கே அப்படியே பஞ்சு மிட்டாய் இருக்கிறது போல் அங்கே சூப்பராக இருக்குங்க. அப்படியே இயற்கை அலையை ரசிச்சுக்கிட்டேவும் காலையில் வாக்கிங் கிளம்பியாச்சுங்க. வாக்கிங் போயிட்டு எப்பயும் போல் 7:15 நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு குளிச்சுட்டு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டாச்சுங்க. 3 பேருமே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சரி இன்றைக்கி கோதுமை தோசை பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் ஒன்று போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோதுமை தோசை பண்ணிக்கிட்டேன். தக்காளி சட்னி பண்ணியிருக்கேங்க. கொஞ்சமாக பாசிப்பயிர், முளைக்கட்டிய பாசிப்பயிர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் இட்லி பொடி, நல்லா கருவேப்பிலை போட்ட இட்லி பொடி எடுத்துருக்கேங்க. தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மல்லிச்செடி, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கொள்ளு பருப்பு சேர்த்துருக்கேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு. நல்லா தக்காளி சட்னியோட நல்ல ஒரு தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன். நல்லா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வயிறு ஃபில்லிங்காக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. காலையில் சாப்பிட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 11:30 போல் ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் என்னோடய பொண்ணு மதியானம் எனக்கு பாசிப்பயிர் தான் தாளித்து வேணும், எனக்கு சப்பாத்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. சரி எனக்கு மட்டும் என்னத்தை சப்பாத்தி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே பாசிப்பயிர், நம்மளும் மதியானம் பாசிப்பயிரே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பயிர் நான் வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நல்லா ஒரு 4 விசில் போட்டால் போதுங்க. பயிர் நான் எப்பயுமே ஊற வைக்க மாட்டேன். அப்போக்கப்போ அப்படியேவும் நான் குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் தான் விடுவேன். நல்லா பயிர் சூப்பராக வெந்து வந்துருங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நான் 1:30 பாசிப்பயிர் நம்ம தாளிச்சாச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவாட்டு குழம்பு வச்சு சாதம் வச்சு விட்டுட்டேன். அவங்க மதியானத்துக்கு அது சாப்பிட்டுக்கிட்டாங்க. நானும் என்னோடய பொண்ணும் பாசிப்பயிர் சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம மதியானம் ரொட்டீனாக செய்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு 5:30 பார்த்தீங்கன்னா சத்து மாவு கூழ் பண்ணிக்கிட்டேங்க. கொஞ்சமாக எனக்கு மட்டும் பண்ணிக்கிட்டேன். இது 5:30 பண்ணிவிட்டு 6 மணிக்கெலாம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா 7 மணியை போல் மொட்டை மாடிக்கு போயாச்சுங்க. இன்றைக்கி கொஞ்சம் சாரல் விழுந்துச்சு எங்கள் ஏரியாவில். கொஞ்சம் நல்லா காற்று பார்த்திங்கன்னா குளுன்னு இருக்குது. அதனால் மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு 8:30 வரைக்குமே மொட்டை மாடியில் தாங்க இருந்தோம். நல்லா வாக்கிங் ஒரு 15 நிமிஷம் நடந்துட்டு அப்படியே மொட்டை மாடியிலேயே இருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க காற்று குளுன்ட்டு. அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு நம்ம எப்பயும் ரொட்டீனாக செய்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு திரிப்பலா பொடி எடுத்துக்கிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.